ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு நான் எப்படி தைக்க போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். நான் வந்து ஆல்ரெடி கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ எப்படி தைக்கிறேங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேக் சைடு எடுத்திருக்கேன். பேக் சைடு வந்து நான் 1.5 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா விடுவேன். அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஃபோல்டிங் பண்ணிவிட்டு, புதுசாக தைக்கிறவங்க நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு சின்ன மடித்து தேய்ச்சி விட்டுட்டு, அடுத்து நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா ஸ்கேல் வச்சு ஒரு டீஸில் ஒரு மார்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நீட்டாக தைச்சிடலாம். ஃபஸ்ட்டு இடுப்பை மடித்து தைச்சிட்டு பேக் சைடை வந்து 2 டாட்ஸ் பிடிச்சிடலாம். நான் வந்து கண்டினியூஸாக வந்து அடுத்தடுத்து துணி போட்டு தைச்சிட்டே இருப்பேன். ஏன்னா வந்து எடுத்து தைச்சோம்னா நூல் வந்து அடிக்கடி கட் ஆகும். அதனால் பேக் சைடு இடுப்பு மட்டும் மடித்து அடிச்சிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் சைடு நான் ஷோல்டர்லேருந்து சென்டர் பண்ணி மார்க் பண்ணிவிடுவேங்க. அர்க்காத் ஒன்று பண்ணிவிடுவேன். நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. முதல்ல கீழே வந்து சென்டர் டாட் வந்து பிடிச்சிடலாம். நான் எல்லாத்துக்கும் டபுள் ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்குவேன். அதை கண்டினியூஸாக அடுத்து இன்னொரு சைடு ஃப்ரண்ட்டை வந்து எடுத்து டாட் பிடிச்சிக்கலாம். சென்டர் டாட் பிடிச்சிட்டு அப்புறம் கொக்கி சைடில் அந்த பக்கம் சென்டர் டாட் ஒரு 2 டபுள் ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கலாம். இதுவும் 2 பக்கமும் டபுள் ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துகிட்டு அப்புறம் ஹார்ம் ஹோல் டாட் பிடிக்க போகிறோம். இப்போ வந்து ஹார்ம் ஹோல் சைடு டாட் பிடிக்கிறேன். எல்லாமே டபுள் ஸ்டிச்சு போட்டுட்டா நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் டபுள் ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிறது. நூல் கட் பண்ணுறதுக்கு நான் ட்ரிம்மர் வச்சுருக்கேன். ஏன்னா அவ்வளோ பெரிய கத்திரிக்கோலை தூக்கி எனக்கு வந்து ஆல்ரெடி மணிக்கட்டில் பெயின் இருக்குது. அதால் சின்னதாக ட்ரிம்மர் வாங்கி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு பிசுறு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அடிக்கடி ஈஸியாக இருக்கும். கத்திரிக்கோல் அதிகமாக யூஸ் பண்ணுற வேலை இருக்காது. அதோட விலை ஒரு கம்மி தாங்க. ஒரு 20 ருபீஸ் 30 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். பேக் சைடு டாட் வந்து இப்போ தான் பிடிக்கிறேன். அது வந்து ரிவர்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து பிரியாமல் இருக்கும். நான் வந்து ஷேப் வந்து 2 விதமாக கட் பண்ணுவேன். இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸுன்றதுனால ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி கீழே துணி கொடுத்து மடித்து அடிச்சுட்டு அப்புறம் அளவு பார்த்து சைஸ் பண்ணிவிட்டு அப்படியே அட்டாச் பண்ணி தைப்பேன். இன்னொரு விதம் ஸ்ட்ரெயிட் கட்டிங்லாம் போட்டோம்னா ஷேப் வந்து அதிலே வந்து கட்டிங்லேயே வந்துடும் இல்லைங்களா. அதையே எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு மேலே பக்கம் வச்சு தைச்சிட்டு திருப்பி தையல் போட்டுட்டு அப்புறம் வந்து மார்க் பண்ணிவிட்டு கீழே பேலன்ஸ் எவ்வளோ துணி இருக்கோ அதை வந்து மடித்து அடிப்பேன். நான் வந்து ஷேப் வந்து அதை 2 விதமாக தைப்பேன். எக்ஸ்ட்ரா துணி வந்து ஸ்டிப்னஸ்க்காக கொஞ்சம் நான் துணி கொடுப்பேங்க. வெளியில் ரோட்டில் பன்னிங்க போயிட்டுருக்கு. அதனால தான் நாய் குலைச்சிக்கிட்டே இருக்குது.
ஷேப்புக்கு வந்து ப்ளவுஸ் பீட் வந்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து இந்த ஸ்டிஃப்னஸ் பீஸை வச்சு தைச்சோம்னா திருப்பி அடிக்க சொல்ல அந்த பீஸ் வந்து நம்மளுக்கு வந்து உள்ளே போயிடும், வந்து நீட்டாக கிடைக்கும். அதனால தான் இப்போ நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அந்த 1/4 இன்ச்சு இந்த கைடெல்லாம் கேப் விட்டு அங்கே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் 2 பக்கமும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அளவு பார்த்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாடி பீஸில் வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ரெடி அளவு வந்து சைடில் வந்து நான் மார்க் பண்ணிடுறேன். அப்புறம் தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு நான் திரும்ப மார்க் பண்ணுவேன். அங்கே ரெடி அளவு சைட்லேயும் சென்டர்லேயும் மார்க் பண்ணிட்டோம்னா ஃப்ரண்ட் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு அது மார்க் பண்ணிவிடுவேன். மார்க்கிங் தெரியல, அதெல்லாம் ஜூம் பண்ணியிருக்கேன். வீட்டில் பசங்க சாக் பீஸு டீஸ் வச்சா வைக்க மாட்றாங்கப்பா, கோலம் போடுறேன் அது போடுறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நசுக்கி ஒரு வழி பண்ணிடுறாங்க. அதால் நான் மார்க்கிங்கை வந்து பசங்களோட க்ரையான்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து ஏதாச்சும் ஒரு டப்பாவில் போட்டு நான் மறைச்சி வச்சுடுவேன். தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். இப்போ ஒரு 1/2 இன்ச் அளவில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸுங்கிறதுனால வந்து துணியை வந்து இழுக்காமல் நம்ம வந்து லூஸ் விட்டு தான் தைக்கணும் ஃப்ரீயாக. இழுத்தோம்னா அது வந்து ஷேப்பு கோணையம் மோனையமாக ஒரு மாதிரி ஆகிடும். இந்த பக்கம் நான் எப்படி ஷேப் அட்டாச் பண்ணுறேன்னு பாருங்கள், கொஞ்சம் உங்களுக்கு புரியும். இதை அட்டாச் பண்ண சொல்ல இங்கே டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த துணியை கொஞ்சம் அதை மடித்து விட்டுட்டு தைச்சோம்னா அந்த இடத்துல கொஞ்சம் துணி இழுக்காமல் இருக்கும், நீட்டாக வரும். அந்த கோன் மாதிரி வருது இல்லைங்களா டாட் பிடிச்ச இடம், அதை வந்து மடிச்சிக்கணும். கொஞ்சம் மடிச்சுட்டு தைச்சோம்னா அங்கே வந்து துணி வந்து இழுக்காமல் தைக்கலாம். இந்த பக்கம் நல்லா தெரியுது பாருங்கள். அதே மாதிரி நான் ரெண்டுத்துக்கும் வந்து கீழ் பக்கமாக அதை திருப்பி வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்குவேன். அந்த பீஸ் வருது இல்லைங்களா, அதை மேலே பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ண மாட்டேன். கீழ் பக்கம் மடிச்சுட்டு ஷேப் பக்கமே போட்டு வந்து டபுள் ஸ்டிச் போட்டுக்கிட்டோம்னா அது வந்து பார்க்க அழகாக இருக்கும், பிரியாமல் இருக்கும்.
echoing step on the forest floor opens a world through an ancient door. The silence alive, yet brimming with sound. In the arms of solitude, I am found. Oh, whispering pines, sing me to caught in the rhythm, the stars and the moon. Teach me the language of rustling leaves, stories that linger on the breath of the breeze. நெக் பீஸ் திருப்புற இடத்துல கிராஸில் வந்து சின்ன சின்ன அர்க்காட் போட்டு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து திருப்ப சொல்ல வந்து சுருக்கம் இல்லாமல் ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். இது வந்து மடித்து அடிச்சுட்டு நான் வந்து இப்போ எம்மிங் பண்ண போகிறதுல இதுக்கு வந்து நான் தையல் தான் போட போகிறேன். நான் வந்து ஸ்லீவ்ஸ் வந்து ஷோல்டர் சென்டர்லேருந்து தான் தைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் கொஞ்சம் நீட்டாக கிடைக்கும். ஃப்ரண்ட்டு பேக் மட்டும் பார்த்து கொஞ்சம் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த ஃப்ரண்ட்டு வந்து உள் ஆர்ம்ஸ்க்கு கட் பண்ணி ஒரு அர்க்காத் போட்டு வச்சுருப்பேன்.
வந்துச்சு அது திருப்பி அமிச்சேன். நெக்கில் இருக்கிற எக்ஸ்ட்ரா துணியை கட் பண்ணிவிட்டு அப்புறமா தையல் போட்டால் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பசங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க, அதான் ஒரே சத்தமாக இருக்குது. அதான் நான் வீடியோ வால்யூமை குறைச்சிட்டேன். அந்த உடனே அவங்க ஆரம்பிச்சிருவாங்க, நான் இந்த ட்ரெஸ் போட்டுக்கிறேன், அந்த ட்ரெஸ் போட்டுக்கிறேன், எனக்கு பசிக்குது, இது கூட அதை கொடுமானிட்டு, இருமா ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிவிட்டு இதை முடிய போகுது, ஃபினிஷிங் பண்ண போகிறேன், வரமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன்.
நான் வந்து டபுள் தையல் ரெட்டை தையல் வர மாதிரி கொடுத்துக்கிறேன். அப்போ கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.